ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் ஒருத்தியை காட்டுறாங்க. அவள் தான் இந்த ட்ராமாவோட ஹீரோயின். அவள் சமைக்கிறதுக்கு வெஜிடபிள் கட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ தெரியாமல் அவளோட கையை கட் பண்ணிக்குவா போல். அப்புறம் அவளோட ரூமுக்கு வந்து மருந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடுறா. எங்கேயும் காணோம் அப்படின்னோடனே அவளோட அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. எதுக்கு இப்படி கத்துற? நான் வீட்டுக்குள்ளே தானே இருக்கேன், என்ன வேணும் அப்படின்னு அவர் கேட்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்கே அப்படின்னு அவள் கேட்குறா. இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, கையை கட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அவள் சொல்லவும் வேகமாக வந்து மருந்தெல்லாம் போட்டு விடுறாரு. எதுக்கு நீ இப்போ சமைக்க கற்றுக்குற? இந்த படிப்பை நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கணுமா? இதுக்கு பதிலாக நம்ம ஃபேமிலி தொழிலான டாக்டருக்கே நீ படிக்கலாம்ல. நம்ம பரம்பரையில் எல்லாருமே டாக்டர் தான். நம்ம முன்னோர்கள்லாம் விட்டுட்டு போன அந்த ஹாஸ்பிட்டலை எனக்கு அப்புறம் யார் பார்க்க போகிறா? நீ தான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அவள் உடனே, உங்களுக்கு தான் நிறைய நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள யாரையாவது அந்த ஹாஸ்பிட்டலை பார்த்துக்க சொல்லுங்கள், நான் அது படிக்க மாட்டேன் அப்படிங்கிறா. இவளுக்கு குக்கிங் பற்றி படிக்க தான் ஆசை போல். அவர் உடனே இவள் சொன்னதை கேட்டு கோவம் வந்து, இப்படிலாம் பேசிக்கிட்டே இருந்தால் அப்புறம் நான் அடிச்சிருவேன் உன்னை. உனக்கு ஒரு நாள் டைம் தரேன், மெடிசன் படிக்கிறேன்னு ஒத்துக்கோ. அப்படி இல்லைன்னா உன்னோட அந்த பொருட்கள்லாம் வச்சுருக்கீல சமைக்கிறதுக்கு, அது எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டு இருக்கா. அவர் காதிலே வாங்காமல் போயிட்டாரு. அப்போது அவளோட லேப்டாப்பில் ஏதோ ஒரு கேம் ப்ளே ஆகிட்டுருக்கு. இவள் போய் அதை பார்க்குறா. பார்த்துட்டே இருந்தவ, என்ன நாமளே அந்த கேம்குள்ளே இருக்க மாதிரி இருக்கே, அவ்வளோ அடிக்டிவாக இருக்கே இந்த கேம் அப்படின்னு நினைக்கிறா. அப்போ அந்த கேம் முடிஞ்சிருது. மறுபடியும் ரீப்ளே பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த செட்டிங்ஸில் கேட்க, அவள் மறுபடியும் ப்ளே பண்ணுறேங்கிற மாதிரி கொடுக்குறா. பார்த்தா சடனாக அவள் அந்த கேம்குள்ளே போயிடுறா. அந்த கேம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டில் நடக்கிற கேம். ஸோ அவள் அந்த வேர்ல்டுக்கு போயிடுறா. யாரோ அவளை எழுப்புற மாதிரி இருக்குது. அவள் கண்ணை திறந்து பார்க்குறா. ஒரு வழியாக எந்திரிச்சிட்டிங்க, எவ்வளோ நேரமாக உங்களை எழுப்புறது அப்படின்னு ஒருத்தி கேட்குறா. இவள் அப்படியே திருன்னு முடிச்சுட்டு, யார் நீ அப்படின்னு அந்த எழுப்புன பொண்ணை கேட்க, யார் நீயா, என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு அவள் சொல்கிறா. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியலை. அப்படியே குழப்பத்தோடய எந்திரிக்க ட்ரை பண்ணுறா. எந்திரிக்காதீங்க, நீங்கள் தான் அன்றைக்கி மயக்கம் போட்டு விழுந்தீங்கல்ல, அதனால உங்களுக்கு அடிபட்டிருக்கோம், எந்திரிச்சு இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறா. எனக்கு அடிபட்டுச்சா? எப்போ அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி இவள் கேட்க, உங்களுக்கு நடந்தது எல்லாமே மறந்து போச்சா? நீங்கள் அப்படி பிஹேவ் பண்ணுறது பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் எந்திரிச்சு அந்த இடத்த சுற்றி பார்க்குறா. அங்கே அவளோட அப்பா பேர் போட்டு ஒரு மெமோரியல் இருக்குது. ஹீரோயின் அதை பார்த்துட்டு, எதுக்கு என்னோட அப்பா பேர் இங்கே இருக்குது அப்படிங்கிறா. அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறா. இறந்துட்டாரா? இல்லையே, என்னோட அப்பா நல்லா தான் இருக்காரு. நல்லா இருக்கிறது மட்டும் இல்லை, என்னை தினமும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி இறந்துட்டாங்கன்னு சொல்கிற அப்படிங்கிறா அவள். உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? மயக்கம் போட்டு விழுந்ததில் ஏதாவது எல்லாத்தையும் மறந்துட்டிங்களா அப்படிங்கிறா. இறந்தவர் உங்களை எப்படி அடிக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு அவள் பயப்படுறா. ஹீரோயின் அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு அவள் பேசுகிற லாங்குவேஜ் எல்லாத்தையும் சிங்க் பண்ணி பார்த்துட்டு, ஒரு வேளை நான் ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டுக்கு டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டேன்னா அந்த கேம்குள்ளே வந்துட்டேனோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அவள் யோசிச்சுட்டு இருக்கப்போ அவளுக்கு மட்டும் ஒரு வாய்ஸ் கேட்குது. நீ டைம் ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்க. நீ இதுலேருந்து வெளியே போகணும் அப்படின்னா லிங்குன்ற ஒருத்தியோட ரோலை தான் நீ இப்போ ப்ளே பண்ணிகிட்ருக்க. அவளோட ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டை தான் நடத்திட்டு இருக்கா. அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவள் ரன் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லி அந்த நாளுக்குள்ளே அந்த ரெஸ்டாரண்ட்டை நீ ஃபேமஸ் ஆக்கிடணும், சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிடணும். அப்போ தான் உன்னால் இங்கேருந்து வெளியே போக முடியும் அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்லுது. நான் ஏன் அதை பண்ணணும்? நான் இதெல்லாம் பண்ண மாட்டேனே அப்படின்னு அவள் சொல்கிறா. உனக்கு 30 நாள் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே இந்த டாஸ்க்கை நீ ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு இவளுக்கு கேட்குது. எனது 30 நாளா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷாக் ஆகுறா. பக்கத்தில் இருக்கவ இவளை பார்த்து பயப்படுறா. இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு, இவள் பைத்தியம் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஒரு ஊர் பேரை சொல்லி, அந்த ஊருக்கு நீ போ, அங்கே போனீன்னா உனக்கு ஈஸியாக அந்த டாஸ்க்கை முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் சொல்லுது. நான் ஏன் அங்கெல்லாம் போகணும், என்னால் போக முடியாது அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் கேட்கல. அந்த பேரையாவது உருப்படியாக சொல்லித்தல அப்படிங்கிற மாதிரி இவள் கத்துறா. இருக்கியா இல்லையா அப்படின்னு இவள் கத்துறா. பக்கத்தில் இருக்கவளா, அவங்கள எப்படி நான் சரி பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பயப்படுறா. இவளுக்கு நடந்த கன்ஃபியூஷனில் மயக்கம் வர மாதிரி இருக்குது. அப்படியே மயக்கம் போட்டு விழ போகிறா. அப்போ ஒருத்தர் வந்து பிடிச்சிட்றான். இவன் தான் அந்த ட்ராமாவோட ஹீரோ. அப்படியே ஒருத்தர் பார்த்துக்க, இவன் திடீர்னு எங்கேருந்து வந்தான், பார்க்க நல்லா வேற இருக்கானே, ஒருவேளை இவன் தான் வில்லனாக இருப்பானோ அப்படின்னு நினச்சிட்டு, அதனால என்ன, சிரிச்சா ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அவள் கூட ஒருத்தி இருந்தால, அவள் உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிறா. இவன் யார் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நம்ம ரெஸ்டாரண்ட்க்கு புதுசாக சேர்ந்திருக்க வெயிட்டர் அப்படின்னு அவள் சொல்கிறா. அவனோட பேரை சொல்லி ஹீரோயினுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. ஹீரோயின் அந்த பேரை கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. இதெல்லாம் ஒரு பேரா? இந்த காலத்தில் இப்படி இல்லாமா பேர் வைப்பாங்க? ஓ, நாம தான் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோமோ, ஆனாலும் இந்த பேர்லாம் கேட்க சிரிப்பாக தான் இருக்குது அப்படின்னு வெளியே சத்தமாக சொல்லிட்டே சிரிக்கிறா. இவள் பேசுகிறதெல்லாம் பார்த்து அவனும் சிரிக்கிறான். அப்போ தான் அவள் கவனிக்கிறா. அவன் அப்படியே அவளையே பார்த்துட்டே இருக்கான். எதுக்கு இப்படி பார்க்குறான்? இவன் என்ன பொண்ணுங்களே பார்த்தது இல்லையா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறா. அப்போது வெளியே இருந்து ஏதோ சத்தம் வருது.
அதாவது இவளோட கேரக்டர் பேர் லிங். அந்த பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே யாரோ உள்ளே வராங்க. அப்போது அவள் கூட இருந்த இன்னொருத்தி யாரோ உங்களை கூப்பிடுறாங்க, நான் போய் யாருன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை அவன் மேலே தள்ளி விட்டு அங்கேருந்து போயிடுறா. அவன் அப்படியே அவளையே பார்க்க இவ அப்படியே சிரித்து சமாளிச்சுட்டு அங்கேருந்து வெளியே ஓடிடுறா. அங்கே நிறைய பேர் ஹீரோயின் கூட சண்டை போடுறதுக்கு வந்திருக்காங்க. அங்கே இருக்க சேரை ஒருத்தன் தள்ளி விடுறான். ஹீரோ வந்து முன்னாடி நிற்கிறான். இவ அவனை பார்த்து சிரிச்சுட்டு, பரவாயில்ல கூலாக தான் இருக்கான், இதுவும் நல்ல டாஸ்க்காக தான் இருக்குது, இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தவன் ஹீரோவை பார்த்து, என்ன ஹீரோயிசம் காட்டுறியா, நீ என்ன ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். கேட்டுட்டு அவங்களோட ஆட்கள் கிட்ட இங்கே இருக்க எல்லாத்தையும் எடுத்து வெளில போடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு எல்லாரும் வராங்க. ஹீரோவும் சண்டை போடலான்னு போகிறான். ஹீரோன் அதுக்குள்ளே முன்னாடி வந்து, சண்டைலாம் வேணாம், பேசி எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறா. அவனும் சரி சண்டை வேணாம் அப்படி தானே, சரி அப்போ இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டை காட்டுறான். அந்த பேப்பரில் ஹீரோயினோட பேர் போட்டு அவள் வந்து நிறைய அமௌண்ட்டு கேம்பிளிங் ஆடி தோற்றுப்பா போல். அதுக்கான ப்ரூஃப் அதில் எழுதியிருக்கு. இந்த கையெழுத்து உன்னோடது தான், நீயே எனக்கு எழுதி கொடுத்தது, ஞாபகம் இருக்கா? ஹீரோயின் அதை பார்த்துட்டு, இதில் எவ்வளோ அமௌண்ட் எழுதியிருக்கு அப்படின்னு கேட்குறா. உனக்கு என்ன கண்ணா தெரியாது அப்படிங்கிறான். ஆமாம் எனக்கு கொஞ்சம் கண்ணு தெரில, அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அவள் கேட்க, நிறையாலாம் இல்லை கொஞ்சோண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டு சொல்கிறான். ஹீரோயின் உடனே அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட, இந்த அமௌண்ட்டு கம்மியாக அதிகமாக அப்படிங்கிறா. ரொம்ப 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 அதிகம் அப்படின்னு அவள் சொல்லவும், ஐயோ இதை எப்படி நம்ம கட்டுறது அப்படின்னு இவளுக்கு இப்போ தான் பயம் வருது. என்னையே விற்றா கூட இவ்வளோ கிடைக்காது போலையே, இதை எப்படி இப்போ அடைக்க போகிறேன் நான் அப்படின்னு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த காசு கொடுத்தவன், உன்னால் காசு திருப்பி தர முடியாதுன்னு எனக்கு தெரியும், இங்கேருந்து வெளியே போங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஹீரோயின் உடனே சிரிச்சுக்கிட்டு அவனோட காலரை பிடிச்சி, நான் உனக்கு தர வேண்டிய காசு தான் கேட்குறேன், அது எனக்கு புரியுது, ஆனால் இப்படி கேங்ஸ்டர் மாதிரி அதுக்கு நடந்துக்கணுமா நீ அப்படின்னு அவள் கேட்க, கேங்ஸ்டரா அப்படின்னா என்ன அப்படிங்கிறான். அதெல்லாம் விடு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் பணம் கொடுக்க அப்படிங்கிறா. அவனும் எப்படியும் நீ தரப்போகிறதில்ல அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, சரி 5 நாளில் அந்த பணத்தை எனக்கு திருப்பி தரணும் அப்படிங்கிறான். இவ உடனே சிரிச்சுக்கிட்டு, பரவாயில்லையே கேங்ஸ்டராக இருந்தாலும் நல்லவனாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, 5 நாளில் நான் அந்த பணத்தை கண்டிப்பாக திருப்பி தந்துடுவேன் அப்படிங்கிறா. உன்னோட ரியாக்ஷன்லாம் பார்த்தா 5 டே ரொம்ப ஈஸி போலையே உனக்கு, நீ 3 நாள்லேயே பணத்தை கொடுத்துரு அப்படிங்கிறான். 3 நாளில் பணத்தை கொடுக்கல அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட் என்னோடதாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இவளுக்கு அப்படியே கடுப்பாகுது. 5 நாள்னு சொல்லிட்டு உடனே இப்படி 3 நாள்னு பேச்ச மாத்துறானே, இவன் ஏன் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறா. அவளோட அசிஸ்டன்ட் உடனே, அவன் கொடுத்த கடனை திருப்பி கரெக்டான டைமுக்குள்ளே கொடுக்கல அப்படின்னா விரலை வெட்டிடுவான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறா. எனது விரலை வெட்டிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட கையவே பார்த்துட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.